என் விடியலில் அவர் சட்டத்திற்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆண்டவர் கடைசி நாட்களிலே அநேக ஜனங்களோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். மோசேயின் நாட்களில் மாத்திரம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுகிறவர் அல்ல, இந்த கடைசி நாட்களிலும் அவர் வெளிப்பட விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஏன் தேவன் இன்னும் அநேக காரியங்களை சபையிலே தீர்க்க தரிசனமாக தேவன் வெளிப்படுவது இல்லை என்றால், எந்த ஒரு மனிதனும் மோசேயை போல தன்னை தேவனுக்காக முன்னிறுத்துகிறவன் இன்னும் அதிகமாய் காணப்படவில்லை. கர்த்தருக்காக, ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, என்னுடைய இனத்திற்காக சொல்லி எவன் ஒருவன் தன்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கொண்டு தேவன் தேசத்தில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். மோசேயை தன்னை முன் நிறுத்தினதுனாலதான் அந்த ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை தலைவனாக நிறுத்தி அநேகரை வழி நடத்துகிறவராய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் உங்க தெருவுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்க நண்பர்கள் மத்தியில நீங்கள் அந்த ஆத்ம பாரம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா, எப்படி ஆகிலும் இவர்களை கானானுக்குள்ளாக, பரம கானானுக்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னா, கர்த்தர் நிச்சயமாக சொப்பனத்தின் மூலியமாக உங்களோட கூட பேசுவார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார். நீங்களும் அநேகருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். நீங்களும் அநேகருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை தேவனண்டை கொண்டு வரலாம். அதற்கு முதல் காரியம், நீங்கள் மோசேயை போல மாற பிரயாசப்படுங்க. மோசேயை போல மாற பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். மோசேயை குறித்து அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. பூமியில சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் அவன் இருந்தான். அப்போ கர்த்தருடைய வாயாய் இருந்து செயல்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக, எல்லா மனுஷருக்கு முன்பதாக தன்னை சாந்த குணம் உள்ளவனாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் அமைதல் உள்ளவனாய், அலட்டிக்க கூடாதுங்க, அலட்டிக்கவே கூடாது. சாந்தமாய் இருந்து பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். இது சத்தியம், இது வேதத்துடைய சத்தியம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.